ஸ்ரீ மீனாட்சி அரசு மகளிர் கலைக்கல்லூரியினுடைய டைமண்ட் ஜூபிலியில் என்னோடு அதே காலத்தில் படித்தவர்களை பார்க்க இயலாவிட்டாலும் இந்த ஆலமரத்தில் சுற்றி திரிந்த பறவைகளாய் பல்வேறு காலகட்டங்களில் படித்து வளர்ந்து இன்றைக்கு தாய்மடிக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் குரல் வழியாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கின்ற கல்லூரி முதல்வருக்கு மனமார்ந்த நன்றி. மதுரை மீனாட்சி மகளிர் கல்லூரி என்னுடைய இளம் பருவத்தினுடைய பொக்கிஷமான பதிவேட்டில் பதியப்பட்டிருக்கின்ற அருமையான பக்கங்களை உள்ளடக்கியது. என்னை ஒரு செதுக்கும் ஒளியாக இந்த கல்லூரி தான் இன்றைய என்னுடைய ஆளுமைக்கு காரணமாக செதுக்கியது. ஆங்கில இலக்கியம் பயிலுகின்ற ஒரு மாணவியாக நான் அந்த கல்லூரியிலே என்னுடைய இளம் பருவத்தை தொடங்கினாலும் நடனக்காரியாக நாட்டிய நாடகங்களிலே பங்கு பெறுபவளாக நாடகங்களில் நடித்தவளாக இன்றைக்கு மேடையிலே பேசுகின்ற அந்த மேடை பேச்சில் என்னை அறிமுகப்படுத்தியதாக இப்படி எல்லா பெருமைக்கும் சொந்தம் அந்த ராணிமேரி மன்னிக்கவும் சென்னை கல்லூரியிலே வேலை பார்த்ததால் ராணிமேரி கல்லூரி என்கின்ற அந்த அருமையான கல்லூரியினுடைய பெயர் வந்துவிட்டது. அது போகட்டும். என்னை அந்த எல்லா வகையான ஆளுமையிலும் வளர்த்த பெருமை நம்முடைய மதுரை மீனாட்சி மகளிர் கல்லூரிக்கு உண்டு. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இந்த கல்லூரி இன்றைக்கு டைமண்ட் ஜூபிலியை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அந்த கல்லூரிக்குள் அடியெடுத்து வைத்த பசுமையான நினைவுகளை நான் நினைத்து பார்க்கின்றேன். இன்று வரையிலும் எனக்கு கிடைத்திருக்கின்ற, நான் மிக மதிக்கின்ற, போற்றி பாதுகாக்கின்ற தோழிகள், நெருங்கிய தோழிகள் அத்தனை பேரும் எனக்கு இந்த கல்லூரி கொடுத்த கொடைதான். என்னோடு இணைந்து பயணிக்கின்ற அவர்கள் நல்லது கெட்டதுகளில் இன்னமும் இந்த கல்லூரியினுடைய நினைவுகளை சுமந்து கொண்டு பல பொழுதுகளில் என்னுடன் இருக்கின்றார்கள். மிக முக்கியமாக நான் குறிப்பிட வேண்டியது கல்லூரியினுடைய ஆங்கிலத்துறை பேராசிரியர்களை. என்னுடைய பேராசிரியைகள் எனக்கு என்னுடைய நாட்டிய ஆர்வத்தை தூண்டுவதாகட்டும், நாடக திறமையை வெளிக்கொண்டு வருவதாகட்டும், கவிதைகள் எழுதுவதை உற்சாகப்படுத்துவதாகட்டும், மேடை பேச்சை வளர்த்து கொள்வதற்கு எனக்கு வழங்கிய உத்வேகத்திலாகட்டும் அனைத்திலும் அவர்கள் பக்கபலமாக இருந்தார்கள். ஆங்கிலத்துறையினுடைய பேராசிரியர்கள் மட்டுமல்ல, நடனத்தில் என்னை ஊக்குவித்த திருமதி ஹீமா அமர்நாத் உள்ளிட்ட சாரதா நம்பியாருடன், என்னுடைய லக்ஷ்மி பெருந்தேவி மேடம், என்னுடைய கிருஷ்ணா பொன்னுசாமி, பார்வதி மேடம், இப்படி எல்லாருடைய பெயர்களையும் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அந்தந்த காலகட்டங்களில் நாம் பெற்ற அனுபவங்கள், மிக குறிப்பாக இளவயதிலே கல்வி நிலையங்கள் உங்களுக்கு தருகின்ற அந்த அனுபவங்கள் என்றைக்கும் நம்முடைய மனதிலே பசுமரத்தானியாக பதிந்து நிற்பதோடு நம்முடைய ஆளுமையை நாம் முழுமையாக வடிவமைத்துக் கொள்வதற்கு, தகவமைத்துக் கொள்வதற்கு அவை மிகவும் உதவுகின்றன, பயன் தருகின்றன. அப்படி பார்த்தால் மீனாட்சி கல்லூரி என்கின்ற தாய்மடிதான் என்னை சீராட்டி பாராட்டி பல்வேறு திறமைகளுடைய ஒரு பெண்ணாக வளர்த்த இந்த ஒரு மிக முக்கியமான பெருமைக்கு சொந்தமுடையது. அந்த கல்லூரியின் நடுநாயகமாக அமைந்திருக்கின்ற அன்னை மீனாட்சியினுடைய அந்த அருமையான சிலையாகட்டும், மரங்களாகட்டும், அந்த கல்லூரி கட்டப்பட்டிருக்கின்ற அந்த கலோனியல் பில்டிங்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கட்டிடங்களாகட்டும், எதனையுமே இன்று வரையிலும் என்னால் மறக்க இயலவில்லை. மிக முக்கியமாக கல்லூரியிலே நான் விடுதியிலே தங்கி படித்தேன். அந்த விடுதி காலகட்டம் என்பது இளம் பருவத்தில் அருமையான நட்புகளை தேர்ந்தெடுக்க உதவியதோடு
புரிதலோடு எப்படி நீங்கள் சக மனிதர்களை அன்பாக பிரியமாக அவர்களோடு அனைத்தையும் பகிர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதையும் எனக்கு கற்றுத்தந்தது. பல்வேறு வகையான வளர்ச்சியை கண்டிருக்கின்ற என்னுடைய இந்த கல்லூரி இன்றைக்கு டைமண்ட் ஜூபிலியை கொண்டாடுகின்ற பொழுதிலே நான் நேரிலே வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் அது வேலைப்பழுவின் காரணமாக இயலவில்லை. ஆகவேதான் உங்களை இந்த குரல் வழியாக சந்திக்கின்றேன். இந்த கல்லூரிக்கு நிச்சயம்